சர்வ முருகார்ப்பணம் பரணியாசா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு பண்ண போட்டோம் அப்படின்னா பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போனா நம்மளோட வீடியோ உங்களால் பார்க்க முடியும். நம்ம வந்து ஜோதிட பயிற்சி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஏதாவது பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ கிடையாது. கலியுகம் எப்படி இருக்கும் சரிங்களா? இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன கொடுமைகள் நடக்கும் கலியுகத்தில் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலியுக அதர்மம். தெய்வமெல்லாம் விண்ணாடி போகும் போகும், தீமையெல்லாம் அன்னகத்தில் தெருக்குத்தாடும், தெய்வங்கள் மறையும், தீமைகள் பரவும், முன்மை உள்ள துண்மை ஓடி போகும், உலக உண்மை விஞ்ஞானம் கூடி வேகும் அப்படின்னு சொல்லி காரை சித்தர் இந்த கலியுகத்தை பத்தி பாடியிருக்காரு. சரிங்களா? இந்த உள்ள மொத்த பொருளை எடுத்து பார்த்தோம்னா, இந்த வேதம் விபரீத நிலை அடையும். அதாவது வேதங்கள் வந்து ஒரு விபரீத நிலையை அடையக்கூடிய காலமா இது அமையும். வேதங்கள் வந்து பொய்யாகி அது வந்து ஒரு அழியக்கூடிய காலமா இதாங்க. சாஸ்திரம் சக்தி இழந்துவிடும். அதாவது சாஸ்திரங்கிறத யாரும் பார்க்கவும் மாட்டாங்க, அதை கண்டு போக மாட்டாங்க. அதை ஒரு சாதாரண ஒரு இதை வார்த்தையை மட்டும் பார்ப்பாங்க. அது சக்தி இருக்க மாதிரி நினைக்கணும். தர்மம் தலை குனிந்து நிற்போம். சரிங்களா? இது இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தர்மம் வந்து தொற்று தலை குனிந்து நிற்கும். அதர்மத்தின் ஆதிக்கம் செய்யும். அதர்மம் வந்து ஆதிக்கம் செய்யக்கூடிய காலமாக இருக்கும். சத்தியம் சாகும் நிலையாக அடையும். அதாவது சத்தியம் செத்து போச்சுமாங்களா, அந்த மாதிரி உண்மையான சத்தியம் செத்து போய்விடும். அசத்தியம் ஆட்சி பிடித்தில் அமரும். அதாவது பொய்ங்கக்கூடிய அந்த அசத்தியமானது ஆட்சி பிடித்தில் அமர்ந்து அரசாட்சி செய்யக்கூடிய நிலை வரும். நீதி நிதிக்குள் ஒடுங்கி நிலை குலையும். அதாவது நீதி என்பது உண்மை, நிதி என்பது பணம். அதாவது உண்மை பணத்துக்குள் ஒடுங்கி நிலை குலைந்து விடும் அப்படிங்கிறது சித்தர் சொல்லியிருக்காரு. உண்மை ஓடி ஒளிந்து கொள்ளும். அதாவது உண்மை வந்து எதிரான பதில் சொல்லணும். அதான ஒரு இது தேவை. தர்மம் வந்து எப்பவும் முன்னின்று பதில் சொல்லக்கூடியது. ஆனால் அந்த கலியுகத்துல உண்மையை ஓடி ஒளிந்து கொள்ளும். பொய்யை மெய் என்று புகழப்படும். அதாவது பொய்யானதுதான் உன் மெய் என்று திரும்ப திரும்ப மக்கள் சொல்லி அதை புகழ்வார்கள். ஆச்சாரமற்ற அர்ச்சகர்கள் அதிகரித்து விடுவார்கள். அதாவது கோயிலில் பூஜை செய்யக்கூடியவர்கள் வந்து அதுக்கு தகுதியற்றவர்களாக இருப்பார்கள். சரிங்களா? கெட்ட எண்ணங்களும் துர் எண்ணங்களும் கொண்டவர்களும் பூஜை செய்து பணத்தாசை பிடித்தவர்களும் பூஜை செய்யக்கூடிய நன்மைகளை ஏற்படும். ஆலயங்களில் அறநெறி தவறி அசம்பாவிதங்கள் பெருகிவிடும். அதாவது கோயிலில் வந்து பெரும்விதமான அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு நல்ல செய்திகள் நடக்கும். இப்போ கூட நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டுல கூட அந்த மாட்டோட கொழுப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, பார்த்துருப்பீங்க. இப்பதான் இடத்துல வந்துச்சு. இந்த மாதிரி அதுவும் இதோட மட்டும் இல்லை, இன்னும் அசம்பாவிதங்கள் கோயிலாக வரும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் கோயிலுக்கே வரும் அப்படின்னு சொல்லி சித்தர் சொல்லியிருக்கார். சீர்திருத்தம் என்ற பெயரிலே சீர்கேடுகள் அதிகரிக்கும். அதாவது நாங்க வந்து சீர்திருத்தம், மக்களை சீர்திருத்தி நேர கொண்டு போறோம்னு சொல்லிட்டு அதான் சீர்கேடே ஆகிட்டு போகும். சரிங்களா? அடுத்தால பாமர்கள் தேர்ந்தெடுத்த பாதகர்கள் அரசாங்கம். அதாவது ஏழை மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய யாரை தேர்ந்தெடுப்பா? பாதகர்கள். அதாவது நயவஞ்சகம் பிடித்த கொடுமையானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் கையில் அரசாட்சியை கொடுப்பார்கள். ஜாதி மத கலப்படம் அதிகரிக்கும். அதாவது ஜாதியும் மதமும் ஒளிந்து கலந்து மக்கள் இருக்கக்கூடிய காலமாக இந்த கலியுகம் இருக்கும். கொலை களவு கற்பழித்தல் அதிகரிக்கும். அதாவது கொலை களவு கற்பழித்தல் என்கிறது நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகக்கூடிய காலமாக இருக்கும். ஆசிரியர்கள் வழி நிற்காத மாணவர்கள் அது அதிகமா இருப்பாங்க. சரிங்களா? அதாவது ஆசிரியர்கள் வந்து இது குழுவுக்கு இது ரொம்ப மரியாதை கொடுத்து அந்த காலத்துல காலெல்லாம் அமைக்கிட்டு இருப்பாங்க பார்த்து. ஆனா இப்ப வந்து ஆசிரியர்களோட சொல்ல கேட்காம அவங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய மாணவர்கள் தான் இந்த காலத்துல இருப்பாங்க கலியுகத்தில். இது அகால மரணம் உண்டாகும் என்று அறிந்து வாகனம் ஓட்டி மறிப்பார்கள். அதாவது அகால மரணம் ஒருத்தர் வந்து தீர்க்காயில் முடிதற்கு முன்னாடியே விழுந்து விபத்தில் இறக்கக்கூடிய மரணங்கள் என்பது அதிகமா கலியுகத்தில் இருக்கு. அரசியல் ஆகிய அனாச்சாரம் பெருகும். அதாவது அறச்செயல் என்பது நாம் செய்யக்கூடிய ஒரு தர்மம். அரசியல், அதாவது அந்த தர்மமும் ஒரு அரசியலாக ஆகி அனாச்சாரம் பெருகும். அனாச்சாரம் என்பது ஒரு கெட்ட இது பெருகக்கூடியதாக மாறும். இயற்கை சிச்சத்தால் சீரழிவு உண்டாகும். அங்கங்க இயற்கையோட போர தாண்டவமானது இந்த கலியுகத்திலே நம்ம கண்ணால பார்க்கலாம். இறைவன் இருந்தும் இல்லாதவன் போல் இருப்பான். அதாவது பக்தி உள்ளவங்களுக்கே சந்தேகம் வந்து இந்த கடவுளுங்கிறது உண்மையிலே இருக்கானா இல்லை இல்லையா, இப்படி இங்க அவன் கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய யுகமாக இந்த கலியுகம் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம கலியுகத்துல என்னென்ன அதர்மங்கள்லாம் நடக்கும்ங்கிறது நம்ம ஃபுல்லா பார்த்தோம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி முடிஞ்சா ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.